தொகுதியிலிருந்தும் தொகுதி சுற்றியுள்ள நாலா பாகங்களிலிருந்தும் வந்திருக்கின்ற அனைவரும் வருகை வருகின்ற வரவேற்பு வழங்கிய அன்பு பண்பல் அண்ணன் முனுஆதி. அதற்கு அடுத்து புரட்சி தலைவி காலத்தில் அவருடைய மகன் அன்புக்குரிய அண்ணன் TKM சின்னையா அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்தவர் புரட்சி தலைவி அண்ணன் சிட்லபாகத்தவர் வழிகாட்டுதலோடு சிறப்பாக செயல்படுகின்ற அன்புக்குரிய எல்லா செய்தியாளர்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மலர்மன்னன், ராஜகோபால், மூர்த்தி, போதிசந்தர், பஞ்சாசரம் உள்ளிட்ட கழக முன்னோடிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துகளும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருந்த பொழுது உலக மத தலைவர் போப் ஆண்டவர் சந்திப்பதற்கு ரோம் நகர் செல்கின்றார். வாடிகை நகரிலே உலக மத தலைவர் போப் ஆண்டவர் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கின்றார். பேசுகின்ற பொழுது போப் ஆண்டவர் சந்தித்து பேசுகின்ற பொழுது திருக்குறள் என்கிற ஆங்கில நூலை அவரிடத்தில் அடைக்கின்றார். ஏனென்றால் வான்புகழ் தந்த வள்ளுவனுக்கு பெருமை சேர்த்தது தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டின் முதல் என்கிற தங்களுக்கு என்ன வேண்டும் என்று நானாக இருந்தால் அண்ணன் சின்னபாகத்திலே என்னுடைய கூட்டங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் என்று கேட்பேன். அது என்னுடைய சுயநலம், தவறு கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்ன கேட்டார் தெரியுமா? கோவா நாட்டின் விடுதலைக்கு பாடுபட்டார் மைக்கேல் ரானடே என்ற இளைஞன். அந்த நாடு விடுதலை பெற்றது. இன்னமும் அந்த இளைஞன் மைக்கேல் ரானடே சிறையிலே வாடி கொண்டிருக்கின்றார். கேள்விகள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற மார்க்கத்தை தழுவி கொண்டிருக்கின்ற போப்பாடு இடத்திலே கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டது. அந்த விடுதலை வீரன் விடுதலை செய்யப்பட்டார். இது வரலாறு. ஏன் சொல்லி சொன்னால் பெருந்தையாளர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நம்ம உத்தமர் காந்தியடிகள் சொல்வார், நாட்டின் முதுகெலும்பு விவசாயி என்று. அந்த விவசாயி சேற்றிலே கால் வைத்தால்தான் நாம் சாப்பிடுற சோற்றிலே கை வைக்க முடியும் என்று சொல்வதான அல்ல, சொன்னவர் பெருந்தையாளர் பேரறிஞர் அண்ணா. அந்த விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான் அண்ணன் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்கள். இன்றைய தினம் கழகத்தை வலிமையோடு நடத்தி கொண்டிருக்கின்றார். யார் யாரோ சொல்வார்கள், யார் யாரோ பேசுவார்கள். பேச போன பருப்புகள் அவர்கள், குண்டில்லா துப்பாக்கிகள் அவர்கள், கூடுதலாத கத்திகள் அவர்கள். மனம் உண்டு என்று வேலூர் சிறையிலே அண்ணாவில் இருந்த போது வெளியில் வருகின்றார். போராட்டத்தின் போது போராட்டம் முடிந்த பிறகு சிறையில் அடைக்கப்படுகின்றார். வெளியே வந்து சொல்கின்றார், தம்பி வீடு இருந்தால்தான் ஓடு மாட்ட முடியும், நாடு இருந்தால் தான் அரசியல் செய்ய முடியும். தற்காலிகமாக அந்த கோரிக்கையை நான் தள்ளி வைக்கிறேன் சொல்லி அங்கே மகாத்மா காந்தியுடைய சிலையை திறந்து வைக்க பேசுகின்ற போது சொன்னார், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொன்னவர்தான் பெருந்தையாளர் பேரறிஞர் அண்ணா. அதே போல இங்கே வேலையில் இருக்கிற அண்ணன் சிட்லபாகத்தை போன்றவெல்லாம் வழக்கறிஞர்கள் சொன்னார், சட்டங்களும் நீதியும் நிலையானவை. சொன்னது யார்? பெருந்தையாளர் பேரறிஞர் அண்ணா. சட்டமும் நீதியும் நிலையானவை. ஜனநாயகம் என்பது வீட்டு விளக்கு, சர்வாதிகாரம் என்பது காட்டு தீ என்று அழகாக சொன்னவர் தான் பெருந்தையாளர் பேரறிஞர் அண்ணா. இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதெல்லாம் சொல்லி எடுத்து, தம்பி உன்னைத்தான் தம்பி என்று நிலைநிறுத்தி அனைவருக்கும் சொன்ன உவமைகள் பொருத்தமாக இருக்கின்ற வகையில் தான் தன்னுடைய கருத்துக்களை பதிய வைத்தார். தனக்காக வாழவில்லை. எப்படி புரட்சி தலைவரும் தனக்காக வாழாமல் இயக்கத்தை பிரிப்படுத்தி சமுதாயத்தை வழிநடத்தினார்களோ அதே போல்தான் பெருந்தையாளர் பேரறிஞர் அண்ணாவர்கள் தனக்காக வாழவில்லை, தன்னுடைய குடும்பத்திற்காக வாழவில்லை. புரட்சி தலைவரும் சரி, தனக்கு உடல்நாட்டில் இருந்த பொழுது உடல் நலிவுற்று இருந்த பொழுது சிறுநீரகம் கொடுத்தாரே லீலாவதி, அவருக்கும் அரசியலில் பங்கு தரவில்லை. புரட்சி அம்மாவும் தன்னுடைய வாரிசு யாருக்கும் தரவில்லை. ஆனால் வீணா போன கருணாநிதி வாயடி வாழையாக 3 தலைமுறையாக